ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தேறிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கண்ணும் கருத்துமாக எண்ணிய எண்ணங்களில் சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடும் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற காரணத்தினாலும் பாக்கியஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற நேரத்திலும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. வாழ்த்துக்கள். மேலும் அந்த மீனராசி நேயர்கள் எப்பொழுதுமே எங்கேயுமே கற்பனைகளும் கனவு உலகத்திலும் இருந்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஜலராசிக்கு சொந்தக்காரர்கள். உடலில் ஈரம் கோல்டு சம்பந்தமாக ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் கூட நீங்கள் வாழ்க்கை துணை குடும்பத்திலும் மற்றவரிடத்திலும் எல்லா இடத்திலும் நீங்கள் இப்போது இந்த சனி பயிற்சி காரணமாக மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து செயல்பட வேண்டிய தருணங்கள். ஆக உங்கள் உடல்நிலையிலும் குடும்பத்தினுடைய மற்ற நிலைகளிலும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஆலய தரிசனமும் சாப விமோசனமும் உங்களை வழிநடத்தும். மற்றும் எதிலும் எப்பொழுதுமே அக்கறை இல்லாமல் என்ன ஆகிடப்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை கடந்து எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படணும். டைம் இருக்கும்போது திருநள்ளாறு போயிட்டு வரலாம், சனீஸ்வர பகவான் தரிசனம் பண்ணலாம், அஷ்டபைரவர் தரிசனம் பண்ணலாம். மற்றும் வெளியில் வந்து அந்த பண விஷயமா கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லோருக்கிட்டேயும் வந்து நீங்கள் எப்போ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பாதுகாப்போடு உணர்வோடு இருக்கணும். எப்போ எப்படிப்பட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க உங்களுக்கு தேடி சூழ்ந்து வந்து கொண்டு இருக்கும். வரலாம், வராமலும் இருக்கலாம். வருபவர்கள் தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேலும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் குறையலாம், வம்பு வழக்குகள் தேடி வரலாம். ஆக மீனராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்கலாம். அஷ்டபைரவர் தரிசனம், ஆலய தரிசனம், திருநள்ளாறு தரிசனம் இதில் செல்லலாம். வம்பு வழக்குகளும் தேடி வரலாம். ஆக எதிலும் உஷாராக இருக்கலாம். பிள்ளைகள் உருவிலும் கூட ஒரு சில பிரச்சனைகளும் தாங்கள் சந்திக்க நேரலாம். ஆக அனுக்கிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானை நீங்கள் எண்ணி அவர் வழிபட்டால் அனுக்கிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானை நமக என்று கூறினால் கூட ஒரு சிறந்த பரிகாரம் தான்.
வீண் விரயங்களாக சுப செலவுகள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். இல்லத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் கூட ஏற்படலாம். எல்லாமே ஒரு சுப விரயம் தான். ஒரு சிலருக்கு சுப விரயமாக கூட ஏற்படலாம், ஒரு சிலருக்கு அசுப விரயமாகவும் ஏற்படலாம். அசுப விரயம் யாருக்கும் வரக்கூடாது. சுப விரயம் எவ்வளவு நாளும் வரலாம். ஆக திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை நீங்கள் அந்த வயதிற்கு ஏற்றவாறு அந்த கண்டக சனி, அர்த்தாசிரம சனி, அஷ்டமத்து சனி, அந்த 60 வயது கடந்தவர்கள் கூட பேருந்து பயணம் செய்ய முடியாதவர்கள் கூட இருந்த இடத்திலிருந்து நடந்து செல்லக்கூடிய சிவாலயங்களில் பைரவர் தரிசனம் செய்யலாம். அஷ்டமி தேய்பிரையில் தவறாமல், அஷ்டமி தேய்பிரைனா எப்பயுமே சனீஸ்வர பகவானுக்கும் பைரவருக்கும் நீங்கள் அந்த ஆலய தரிசனம், சாப விமோசனம் மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வதுள்ளது. இனிய நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நிறைய கூட ஒரு சிலருக்கு நடக்கலாம். ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு சிலர் சொல்கிறோமே நினைக்காதீங்க. அந்த வயதுக்கு தகுந்தவாறு அந்த சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியாக இருக்கின்றவர்கள் சிரமத்தை தருவார்கள். அதை நாம் கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் என்கின்ற ஒரு குடையின் கீழ் நாம் நின்று நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் பரிகாரமாக திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு மற்றும் அந்த பைரவர் வழிபாடு எல்லாம் செய்து வரலாம்.